अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मदाचार्यगुरुभ्यो नमः अपर्याप्तामृततातयार्य महादेशिकाय नमः निनादं संस्कृतपारिजातं श्रीवेङ्कटवरदतातयार्य कृपैकपात्रं तत्त्वं सदं पण्डितराजमार्यं धर्मस्वरूपाय करुणासागरं वन्दे श्री अपर्याप्तामृततातयार्य गुरुम् आश्रयामः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मयुग्मव्यामोदहस्तदितृणानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं यस्या भवति भक्तजनार्तिहन्तु पितृत्वम् अन्येषु अभिचार्यतूर्णम् स्तम्भे अवतारदम् अनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरिदडि शुद्धमुद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिसदशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सरजनिकलितं या बलाग्रद्धमुद्ये யுகதாதஸ்யை நமையதமிதம் பூயையே வாஸ்து பூயா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நப்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வேயர்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணுசித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடி சூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. நமசதசே. இன்னைக்கு திருப்பாவையினுடைய 25வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண இருக்கின்றோம். வழக்கம் போல கோதாவனுடைய பிரபாவத்தை போற்றி நம் ஆச்சாரிய சார்வபௌமன் சுவாமி நிகமாந்த மகாதேசிவன் கோதாஸ்துதியிலே அருளி இருக்கின்ற அந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிவிட்டு தொடர்ந்து இன்றைய பாசுர விசேஷத்தை அனுபவிப்போம். கோதே குணைர் அபநயன பிரணதா பிரதானான ப்ருக்ஷேவ பவயேவ தவபோக ரசானுகூலஹா கர்மானுபந்தி பலதான ரதஸ்யர்பத்து சுவாதந்திரியத்துர் வியசனமர்பித நிதானம் என்பது 25வது ஸ்லோகம் கோதாஸ்துதியிலே. இந்த ஸ்லோகத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கோதா பிராட்டினுடைய கண்ணசைவை நமக்கு போற்றி காட்டுகின்றார். சேதனர்கள் பலகாலமாக செய்த பாவங்களை மூட்டைகளாக சுமந்து கொண்டு எம்பெருமான் முன் நிற்கும் பொழுது எம்பெருமான் கோபப்பட்டு நம்மை ரட்சிக்காமல் விட்டுவிடுவானோ என்ற நினைப்பை அவனிடம் மாற்றுவதற்காக தன்னுடைய புருவங்களை நெரித்து எம்பெருமானை ஒரு பார்வை பார்ப்பாலாம் கோதா பிராட்டி. அந்த கண்ணசைவில் மயங்கி எம்பெருமான் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு ரட்சணம் பண்ணுகின்றார் என்று அனுபவிக்கின்றார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். இப்படி இந்த கோதாவினுடைய பெருமையை சுவாமி அனுபவித்ததை மனதிலே கொண்டு இன்றைய பாசுரமாகிய 25வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். விசேஷமான பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர கருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பரிதறியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்.
இது 25வது பாசுரம். இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய கண்ணனுடைய அவதார ரகசியத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகி பிராட்டியினுடைய மைந்தனாக அவதாரம் பண்ணி ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர பிறந்த அந்த கரிய இரவிலேயே வசுதேவரால், தன் தகப்பனார் வசுதேவரால் ஆயர்பாடிக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே யசோதையின் மகனாக ஒளித்து வளர்க்கப்பட்ட கண்ணனே என்று கண்ணனுக்கு மங்களாசாசனம் பண்ணுகின்றாள். தருக்கிலானாகி, என்ன தருக்கு? எம்பெருமான் பிறந்து விட்டால் அஷ்டமோ கர்ப்பம்தானே கம்சனுக்கு மிருத்யு என்று சொன்னார்கள். ஆகவே அந்த 8வது குழந்தை பிறந்து விட்டால் தனக்கு உயிர் போய்விடுமே என்ற தருக்கிலானாகி, அதை தரித்து கொள்ள முடியாதவனாகி, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவனாகி இருந்த கம்சனை, தான் தீங்கு நினைந்த கம்சனைட்டு மறுபடியும் சொல்றான். என்ன நினைக்கிறான்? எம்பெருமான் கிருஷ்ணனை மாய்த்துவிட வேண்டும் என்று தீங்கு நினைந்த அந்த கம்சனுடைய கருத்தை பிழைப்பித்து அவன் அந்த நினைப்பை மாற்றி அவனை வதம் செய்த பெருமையை சொல்லுகின்றான். கருத்தை பிழைப்பித்து எப்படி இருந்தான்னா, எப்பொழுது இந்த கிருஷ்ணன் நம்மை கொல்லுவானோ, எப்பொழுது நம்மை கிருஷ்ணன் கொல்லுவானோ என்ற பய நெருப்பு அடிவயிற்றில் கனன்று கொண்டே இருந்ததாம். அதைத்தான் சொல்லுகின்றால், கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே என்று. இப்போ நாம் சாதாரணமாக பேச்சு வழக்கில் சொல்கிறோம்னா வயிற்றில் நெருப்பு கட்டின்னு இருக்கோன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த தான் எது பயம் எடுத்துனா வயிற்றில் நெருப்பு கட்டின்னு இருக்கோன்னு சொல்கிறத, கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, எப்பொழுது இந்த கிருஷ்ணன் நம்மை மாய்த்து விடுவானோ என்ற பய நெருப்பை தன் அடிவயிற்றிலே கனன்று கொண்டிருக்கும்படி இருந்த அந்த கஞ்சனை நீ மாய்த்து விட்டாயே. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கஞ்சனுக்கு ஏற்படுத்திய நெடுமாலே, கண்ணனே, உன்னை அறுத்தித்து வந்தோம். உன்னிடம் நாங்கள் அறுத்தித்து போற்றி இருக்கின்றோம். எங்களுக்கு நீ பறை தருவியாகில், எங்களுக்கு நீ என்ன பரிசு கொடுக்கணும், என்ன பறை கொடுக்கணும்? பறை தருவியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் எங்களுக்கு நீதான் வேண்டும். திருத்தக்க செல்வமும் நீதான், எங்களுக்கு அதுதான் பறை. உன்னுடைய கைங்கரியம், சேவகம் என்ற அந்த கைங்கரிய பறை எங்களுக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றாள். அப்படி நீ எங்களுக்கு பறை தருந்து விட்டால், பறை தருதியாகில் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், எங்களுடைய வருத்தங்கள் அனைத்தும் நீங்கி நாங்கள் மகிழ்வோம் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்வது வெளிப்படையான அர்த்தம். வழக்கம் போல வெளிப்படையான அர்த்தத்தை மனதிலே கொண்டுட்டு ஆண்டாள் நாச்சியார் இதில் என்ன தத்துவங்களை சொல்லி இருக்கின்றாள், என்ன விசேஷமான கருத்துக்களை சுவாபதேசம் என்று சொல்லப்படுகின்ற உள்ளுரை பொருளாக அனுபவித்திருக்கின்றாள் என்று நாமும் அனுபவிப்போம். பாசுரத்தினுடைய சிறப்பு தனக்கென்று இல்லாமல் கிருஷ்ணாவதாரத்திலேயே யோகக்ஷேமம் மகாமியகம் என்று மற்றவர்களுக்காகவே உழைத்த ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மற்றவர்களுக்கு உழைத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். மற்றவர்களுக்குன்னா இங்கே பாண்டவர்களுக்கு தன் நிலையை தாழ்த்தி கொண்டு அர்ஜுனனுக்கு தேரோட்டியாகவும் போனான் அல்லவா, அந்த சௌலபியம் இந்த கிருஷ்ணாவதாரம். ஆகவே கிருஷ்ணாவதாரம் மற்ற அவதாரங்களை விட ஒருபடி மேலானது என்று ஆண்டாள் அனுபவித்திருப்பாளோ என்று நம்மை நினைக்க வைக்கின்றது. இப்படி யோகக்ஷேமம் வகாமியகம் சர்வோஜனான் சுகினோ பவந்து என்று எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று பகவான் தன்னுடைய சொரூபத்தை மாற்றிக்கொண்டு, தன்னுடைய பரத்தன்மையை மாற்றிக்கொண்டு, சௌலபியனாக, எல்லோருக்கும் எளியவனாக, கோபியர் கொஞ்சம் ரமணனாக கிருஷ்ணாவதாரம் பண்ணி ஆயர்பாடியிலே வளர்ந்தான் என்பதை இந்த பாசுரத்திலே சிறப்பாக அனுபவித்திருக்கின்றால் ஆண்டாள் நாச்சியார். இதை நம்ம யதார்த்தமாக அனுபவிப்போம். நம்ம போகிற வழியில் ஒரு புதைக்குழியில் சேற்றில் விழுந்துட்டோம்னா என்ன பண்ணணும், எப்படி அவனை காப்பாற்ற முடியும்? நாமும் அந்த சேற்றில் இறங்கி அவனை தூக்கிவிட்டு தானே காப்பாற்ற முடியும். அதுபோலத்தான்
இந்த சம்சாரம் என்ற இந்த சேறு ஆகிய புதைகுழியிலே விழுந்துவிட்ட சேதனர்களை, எம்பெருமானை நினைக்காத சேதனர்களை எம்பெருமானை நினைக்க வைத்து அவர்களை கைதேற்றிவிடும், அவர்களை கரையேற்றி தன்னுடைய சரணங்களில் சரணாகதி பண்ண வைத்து தன்னுடன் இணைத்துக் கொள்ளுகின்ற, தன்னுடன் லயமாக்கிக் கொள்ளுகின்ற பேரருளாளனாக கண்ணனை எம்பெருமாட்டி இங்கு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே அற்புதமாக அனுபவித்திருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு தத்துவ பார்வை. இப்போ ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் நாம் நினைத்து பார்க்கலாம். ராமாவதாரத்திலே தசரதன் எப்படி ராமபிரானை குழந்தையாக பெற்றான், பிள்ளையாக பெற்றான்? தவமிருந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி எம்பெருமானுடைய அம்சங்களாக 4 குழந்தைகளை பெற்றான் தசரதன். ஆனால் கிருஷ்ணாவதாரத்திலே அங்கு தசரதன் ஒரு தம்பதிகள், தசரதனும் கோசலையும் தவமிருந்து ராமனை பெற்றார்கள். ஆனால் கிருஷ்ணாவதாரத்திலே 2 தம்பதிகள் தவமிருந்து ஒருவர் பெற்றவளாகவும் ஒருவர் வளர்த்தவளாகவும் அனுபவம் பெறுகின்றார்கள். ஆக இங்கு வசுதேவரும் தேவகியும் பண்ண தவத்தினால் அவர்களுடைய பூர்வ ஜென்ம தொடர்ச்சியாக பூர்வ ஜென்மத்தில் எம்பெருமான் அவர்களுக்கு கொடுத்த வாக்குப்படி அவர்களுடைய 3வது ஜென்மமாக வசுதேவராகவும் தேவகியாகவும் பிறந்திருந்த பொழுது அவர்களுக்கு மகனாக தோன்றி கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணினான். அது அவர்கள் செய்த தவத்தின் பயன். அதே போன்று அந்த யமுனையின் இந்த கரையிலே யார் இருந்தார்? நந்தகோபனும் யசோதையும் செய்த தவத்தின் பயனாக அங்கு பிறந்த குழந்தை இங்கு வளரும்படி இவர்கள் வளர்க்கின்ற பாக்கியத்தை கொடுத்தான் கிருஷ்ணன். ஆகவே இந்த பாசுரத்திலே 2 தம்பதிகள் பெற்ற தவத்தின் பயனாக அணிவிளக்காக மணிவிளக்காக தாமோதரனாக எம்பெருமான் கிருஷ்ணன் அவதாரம் இருக்கலாம். நாளைக்கே அவன் வறியவனாகவும் மாறிவிடலாம். செல்வம் நிலைத்தது கிடையாது. ஆனால் எப்பொழுதும் இருக்கின்ற ஒரே செல்வம் எம்பெருமானை மனதிலே நினைத்துக் கொள்கின்ற அந்த செல்வம். எம்பெருமான் தான் நிரந்தர செல்வம். அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் நிரந்தர செல்வம் என்பதை ஆண்டாள் இங்கு நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். இதை ஒரு சுபாஷிதம் சொல்லும். ஆசூரி சம்பத் என்று சொல்லும், தெய்வீ சம்பத் என்று பிரித்து காட்டும். தெய்வீ சம்பத் என்றால் தெய்வத்தை சம்பத்தாக கொள்வது. சம்பத்துனா என்ன? செல்வம். தெய்வத்தை சம்பத்தாக கொள்ளுங்கள். ஆசூரி சம்பத்து மற்றவற்றை சம்பத்தாக கொள்ளாதீர்கள் என்று சுபாஷிதம் சொல்லும். அந்த சுபாஷிதத்தை எப்படி ஒரு பூர்ண ஸ்லோகம்னா அது விபதோ நைவ விபதா சம்பதோ நைவ சம்பதா ஹரி விஸ்மரணம் விபத்து ஹரி சம்ஸ்மரணம் சம்பத்து என்று சொல்லும். ஹரிநாமத்தை நினைக்குவதுதான் சம்பத்து, ஹரிநாமத்தை மறப்பது விபத்து போன்றது என்று இந்த ஸ்லோகத்தை சொல்லுகின்றோம். ஆகவே தான் பகவான் பகவத்கீதையிலே என்ன சொன்னான்? அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாயதி சமத்பாவம் யதீனாஸ் யத்ர சம்சயா என்று பகவத்கீதையிலே சொல்லுகின்றான். அந்த காலத்திலே அதாவது இங்க அந்த காலே என்பது இறுதி காலம் என்று, அந்தம் என்றால் முடிவு. நம்மளுடைய முடிவு காலத்திலே எவன் ஒருவன் என்னுடைய எண்ணத்தை என்னுடைய நினைவு மனதிலே கொண்டுகின்றானோ அவனை நான் ரட்சிக்கின்றேன் என்று பகவான் சொல்லுகின்றான். ஆழ்வார் என்று அப்படியே தமிழ்படுத்துகிறார் பெரியாழ்வார். ஏய்ப்பு என்னை வந்து நலியும் பொழுது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே. நம்முடைய அந்திம காலத்துல எப்படி இருப்போமோ நமக்கு தெரியாது. பேச்சு இருக்காது. ஒரு வாய் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகலாம், கை ஒரு பக்கம் இழுத்துட்டு போகலாம், கண்ணு தெரியாம இருக்கலாம், காது கேட்காம இருக்கலாம். நம்மளுடைய மரண காலத்தில் நாம் எப்படி இருப்போம்னு எனக்கு தெரியாது. ஆகையினாலே நான் நல்ல நிலைமையில் இருக்கின்ற இப்பொழுதே சொல்லி வைக்கின்றேன். நாராயணா என்ற உன் திருநாமத்தை நான் சொல்லிவிட்டேன் என்றால் ஏய்ப்பு என்னை வந்து நலியும் பொழுது, யமதர்மன் என்னை அழைக்க வருகின்ற பொழுது உன்னை நான் நினைக்காவிட்டாலும் இவன் முன்னாலேயே என் பெயரை சொன்னான் என்ற புண்ணியத்தினால் எனக்கு நீ அருள் புரிவாய் என்று ஆழ்வார் சொல்லுகின்றார் பகவத்கீதை ஸ்லோகத்தின் தமிழிலே. இப்படி நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி நாவாயிலுண்டோ நமோ நாராயணா என்று ஓவாதுரைக்கும் உரையுண்டோ மூவாத மாக்கதிக்கன் செல்லும் வகையுண்டே எண்ணொருவர் தீக்கதிக்கு செல்லும் திறம் என்று அதே பொய்கை ஆழ்வார் இதே அனுபவத்தை வேறு விதமாக சொல்லுகின்றார் என்று அனுபவிக்க வேண்டும். ஆகவே திருத்தக்க செல்வம் எது?
சேவகம் பண்ணுவது. யாருக்கு சேவகம் பண்ணுவது? எம்பெருமானுக்கு சேவகம் பண்ணுவது. எம்பெருமானாகிய கைங்கரியம், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி எம்பெருமானாகிய அந்த நிலையான செல்வத்தை, திருவுடன் கூடிய செல்வத்தை அடைய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் என்று அனுபவிக்கலாம். இதை மகாபாரதத்திலே ஒரு சின்ன நிகழ்வு மூலம் காட்டிவிட்டு சென்று விட்டார். மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன துரியோதனனும் கிருஷ்ணனுடைய சகாயம் தனக்கு தேவை என்று போறான். அர்ஜுனனும் கிருஷ்ணனுடைய சகாயம் தனக்கு தேவை என்று போறான். ரெண்டு பேருடைய மனப்பாங்கு எப்படி இருந்தது? துரியோதனன் அகம்பாவத்தினால் கண்ணனுடைய தலைமாட்டில் போய் நிற்கிறான். முதல்ல நீ கண்ணனுடைய தலைகிட்ட போய் நிற்போம், நமக்கு தான் முதல்ல கண்ணன் வரம் கொடுப்பான்ட்டு. அர்ஜுனன் என்ன பண்ணான்? கிருஷ்ணனுடைய திருவடியிலே போய் நின்று கிருஷ்ணனையே பார்க்கிறான். அரிதுயில் கொண்ட அந்த மாதவன் கண்ணை திறந்த உடனே முதல்ல யார் தெரியவா? திருவடியில் நிற்கிற அர்ஜுனன் தான் தெரிஞ்சான். ஆகையினால அவனுக்கு அருள் கிடைத்தது. இன்னொன்று, அவன் என்ன கேட்டான்? உன்னுடைய சைன்யங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்துடுன்னு கேட்டான். யாரு? துரியோதன். அவன் மனுஷ பலத்தை நம்பி இருந்தான். இவன் என்னன்னா, கிருஷ்ணா எனக்கு எதுவும் வேண்டாம், நீ மட்டும் போறேன், நீ மட்டும் என் கூட இரு, எந்த வேணாலும் யார் வேணாலும் கொடுவிட்டான் இல்லையா? அப்போ எம்பெருமானை நம்பினால் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு அதுதான். ஆகவே திருத்தக்க செல்வம் யார் என்றால் நம்பினார். யார் நம்புகின்றார்களோ, யார் எம்பெருமானை நம்புகின்றார்களோ, யார் எம்பெருமான் தான் திருத்தக்க செல்வம் என்று உணர்கின்றார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் அருளுவான் என்பதுதான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இதைத்தான் பகவத்கீதையிலும் பகவான் சொன்னான். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பக்தோ தருதரஹா தத்ரஷ்டீர் விஜயோபோதி திருவானே தீர்மதிர்மமகா என்று பகவான் இருக்கும் இடத்தில்தான் வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்த்தினான் அல்லவா? ஆகவே திருத்தக்க செல்வமாகிய உன்னை அரித்து வந்தோம் என்று பிரார்த்தனை பண்ணுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். பறை என்பது கைங்கரிய பறை. பறை தருவியாகில் எங்களுக்கு என்ன நீ பரிசு கொடுக்கணும்? பரிசு கொடு, புகழும் பரிசு கொடு, நாடு புகழும் பரிசு கொடு என்று கேட்டால் அல்லவா? அத்தகைய பறை கைங்கரியமாகிய பறை, நீயே எங்களுக்கு பறை, நீதான் எங்களுக்கு வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திப்பதாக நாம் இதை எடுத்துக்கொள்வோம். வழக்கம் போல பாசுர முடிவிலே ஏல் ஓர் எம் பாவாய் என்று முடிக்கின்றார். இதையெல்லாம் நன்றாக மனதிலே தெளிந்து அறிந்து எங்களுக்கு அருள் செய்வாயாக என்று ஆண்டாள் நாச்சியார் கேட்டுகின்றார். எங்கள் பாவையாகியன பின்னையே என்று எம் பாவாய், எங்கள் பாவியாகியன பின்னையே நீ கண்ணனிடம் எங்களுக்காக புருஷகாரம் பண்ணி சீரிய சிம்மாசனத்திலே அமர்ந்துள்ள அந்த கண்ணனிடம் இற்றைக்கும் 7 பிறவிக்கும் அவனுக்கே சேவகம் செய்யும் திருத்தக்க செல்வமான உன் கைங்கரியம் என்ற பறையை எம் வருத்தம் போக, எம் வருத்தம் நீங்க எங்களுக்கு அருள் செய்வாய் என்று ஆண்டாள் பிரார்த்தித்த வண்ணம் நாமும் எம்பெருமானே நமக்கு வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்தங்களை பூர்த்தி பண்ணுகின்றேன். திருத்தக்க செல்வமான பகவத் அனுபவம் என்ற கைங்கரியத்தை பிரார்த்தித்து அமைகின்றேன். ஆண்டாள் திருவடிகளை சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.